பத்தினி பெண் வேண்டும். அத்தியாயம் 7. சரவண பூந்தொட்டில். விடிந்ததும் செந்தில் நாயகத்துக்காக வெந்நீர் தயாராக காத்திருந்தது. குளித்தார், நீரு தரித்தார். பூசனை கூடத்தில் என்றுமில்லாத பயபக்தியுடன் அவர் பிரவேசித்தார். இடுப்பு வேஷ்டியும் ஜரிகை துண்டுமாக இருந்தார். தியானத்தில் அமர்ந்தார். நெஞ்சில் நினைவும் நினைவில் நெஞ்சுமாக ஒன்று கூடிய உள்ள பக்குவத்துக்கு அடிகோல முனைந்திட்ட ஒரு எத்தன பான்மையுடன் அவர் கைகள் இரண்டையும் கூப்பி தொழுதார். விழிகள் இணைந்தன. மனதில் சலனம் கழிய நேரம் அதிகமாக தேவைப்பட்டது. கார்த்திகை மைந்தனின் நாமவழியை உச்சரித்தார். உச்சியில் கபாலத்தில் உதயமாக தொடங்கிய ஒரு வகை சாந்தி பைய பைய இதயத்தை சூழ்ந்தது. என்னை தன்னியனாக்கு, என் பாவங்களை கழுவு, என் யாமினியை ரட்சித்தருள் மறைநாயகனே என்று எலும்பூறுக வேண்டி கண்கள் வலிக்க அழுது நெஞ்சு படபடக்க புலம்பினார். துள்ளி வந்த வேலொன்று அவரது நெஞ்சிடை பாய்ந்ததாக அவரது உள்ளுணர்வு சொன்னது. அவருடைய உடம்பெங்கும் ரோமஞ்சலி கிளர்ந்தெழுந்தது. இமைக்கயிர்களில் ஈரம் சொட்டியது. மெய்மறந்து அப்படியே வீற்றிருந்தார். உடனே அவருடைய உதடுகள் அசையலாயின. ஒளி கூடியது. ஒரு பாட்டும் எழுந்தது. கண்களை துடைத்து கொண்டார். மென் சிரிப்பு பூமாலையாய் வெடித்தது. இதுவரை அனுபவித்தறியாத ஓர் பேரமைதி தன் நெஞ்சடைந்திருப்பதை போலவே அவர் உணரத் தொடங்கினார். முருகபெருமானே, கந்தா, கடம்பா என்று பெயர் பஜனை செய்தவாறு அங்கிருந்து நகர்ந்தார். மாடிக்கு சென்றார். அன்று வந்த யாமினியின் கடிதத்தை அப்பொழுதும் வாசிக்க வேண்டும் என்ற ஆவல் உந்தியது. பீரோவை திறந்தார். அந்த கடித கூட்டை எடுத்தார். பிரித்தார். யாமினியின் கடிதம் அதில் இல்லை. வெறும் கூடுதான் இருந்தது. எங்கே அந்த லெட்டர்? ஆற்றாமை நெருக்கம் அவர் தலையை சுற்றியது. மணி 7. அப்போது பலகார தட்டும் கையுமாக மாடிக்கு வந்தான் காசி. வெள்ளித்தட்டை கழுவி வைத்தான். பலகாரம் வைப்பதற்கு அனுமதி கோரினான். எல்லாம் நிறைந்த பிறகு அவன் சொன்னதாவது: கம்பெனியில் வேலை பார்க்குற குயில்மொழி தங்கச்சி உங்களை பார்க்கறதுக்கு நேத்தி பொழுதோட வந்துச்சு. கம்பெனியில் ஏதோ தகவல் போல இருக்கு. அங்கே இருக்கிற யாரோ ஒரு இளவட்டம் இதை குறித்து ஏடாமாடமாக கண்டபடி ஏசிடுச்சான். உங்களுக்கு ஃபோன் பண்ணதை கூட அந்த பிள்ளையாண்டான் தடுத்து ஃபோனை பறிச்சிட்டானா. அந்த பைய பேர் என்னவோ சொல்லிடுச்சு, மறந்துவிட்டேனுங்க முதலாளி. இப்படி இன்னும் 2 பேர் வழியே இருந்தாங்க. கெடுதப்பி அபூர்வமாய் பொய்கிற மழை கூட பெய்யாமல் இருந்துரும்போங்க. புதிராய் குழம்பிய இரு குழப்பங்களுக்கு மத்தியில் ஓர் உள்ளம் தவியாய் தவித்து கொண்டிருந்தது. ஆசையை லட்சியமாக கொண்டால் அவலங்கள் தான் எஞ்சும். அன்பை இலக்காக்கி கொண்டாலோ இன்பங்கள் மிஞ்சும். இது உலக இயல்பு. வாழ்வியல் தத்துவமும் இதுவே ஆகும். இவ்வுண்மையை அனுபவர்த்தமாக உயர்த்துணர்ந்தான் மனிதனுக்கு பிறவி கிட்டுகிறது. அவனவன் வினைக்கேற்ப விதி அவனை இயக்குகிறது. ஆடுகிறவன் விளையாடுகிறான். எல்லாம் அடங்கி ஒடுங்கிய பின் அவன் தன்னை வைத்து, தன் கதையை வைத்து வாழ்வின் தத்துவத்தை எடை போடுகிறான். அதுவரை மூடிக்கிடந்த நெஞ்சமும் கண்களும் அப்போதுதான் திறந்து கொள்கின்றன. செய்த பாவங்கள் அவனை பேய்களாக அலைகழிக்கையில் அவனால் அவற்றை சாட முடியாத நிலையில் அவன் அவற்றை தாங்கிக் கொள்ளும் ஜீவனற்ற கதையில் தன்னை உணர்ந்து பாவ மன்னிப்புக்காக தவம் கிடந்து கடைசியில் தன்னை படைத்த கடவுளை தஞ்சமடைகிறான். ஆசைகள் இருந்த இடம் காணவில்லை. அன்பு தன் இருப்பிடத்தை அம்மனித மனதுள் முழுமையாக பற்றி கொண்டு விடுகிறது. இப்போது விதியின் குரலை கட்டுப்படுத்திவிட்டு தெய்வத்தின் சிரிப்பு ஓங்குகிறது. இது மனிதனின் கதை. மனித மனத்தின் கதையும் இதுவே என்று இப்போது புதிய மனிதராக பிறவி கொண்ட மாதிரி ஸ்ரீமான் செந்தில் நாயகம் கேட்டார். திருநீற்று பட்டைகள் நெற்றி திட்டில் பளிச்சிட்டன. நூதனமான களை கட்டி இருந்தது. முகத்தில் அன்பின் ரேகைகள் அழகுற ஓடிக்கிடந்தன. உலகம், வாழ்க்கை, விதி, தெய்வம் போன்ற தத்துவ விளக்கங்களை பற்றிய சிந்தனைகள் அவர் அறிவில் மோதின. மேற்படி சிந்தனைகள் அவர் வாழ்ந்த வாழ்வின் தலைப்புக்கு அவரை இழுத்துச் சென்று பிறகு தொட்ட இடத்தில் விடவும் செய்தன. இந்நிலையில்தான் அவர் தன் கம்பெனி வாசலில் வந்து இறங்கினார். டிரைவர்
பின் கதவை திறந்து விட்டான். அவர் முகப்பில் வந்து நின்றனர். இளங்கதிர்களின் பொன்னொழியை போற்றி பூரித்தவாறு உள்ளே அடியெடுத்து வைத்தார். வழக்கமாக தென்படும் மனச்சோர்வு, உடல் தளர்ச்சி இப்போது விடைபெற்றிருப்பதாகவே அவருக்கு ஒரு உணர்வு ஒன்றியது. நிமிர்ந்த நன்னடையுடன் நுழைந்தார். வரவேற்பறையில் இருந்த குமாரி குயில்மொழி பணிவுடன் எழுந்து வணங்கினாள். அவளை கண்டதும் ஏன் அவரது தலை அப்படி தாழ்ந்துவிட்டது? பதில் வணக்கம் செலுத்திவிட்டு விரைந்தார். சில கணங்களாய் அதுவரை நிம்மதி கண்டிருந்த நெஞ்சை குற்ற மனப்பான்மை ஆட்கொண்டது. திருமால் மருமகனை நெஞ்சில் இருத்தியபடி அவர் தம் இருக்கையை பற்றினார். ஜரிகை அங்கவஸ்திரம் அதன் இடத்தை ஆட்கொண்டது. லித்தோ அச்சுமுறைக்கான இயந்திர வகைகளுக்காக மேற்கு ஜெர்மனிக்கு எழுதப்பட்டிருந்த கடிதத்துக்கு வந்திருந்த பதில் கடிதத்தை மேனேஜர் முத்துலிங்கம் கொண்டு வந்து காட்டினார். பேஷ், உடனே ஆர்டர் செய்து விடுங்கள் என்றார் செந்தில் நாயகம். சம்பள பட்டுவாடா ஆக வேண்டிய விஷயத்தையும் முறைப்படி வெளியிட்டார். அதற்கு என்று தலையாட்டினார். நாளை கழித்து ஒரு செக்கில் கையொப்பமிட வேண்டும். தீர்ந்தது கடமை. வரும்போது ஒரு முடிவையும் நிர்ணயித்து கொண்டுதான் அவர் கம்பெனிக்கு வந்தார். எப்பாடுபட்டேனும் யாமினியின் இருப்பிடத்தை கண்டுபிடித்து விட வேண்டும். அதற்காக எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லை என்றே அவர் கருதினார். யாமினியை சந்தித்து அவளிடம் மன்னிப்பு கேட்டால்தான் என் பாவத்துக்கு விடிவு ஏற்படும். நான் செய்த அந்த பாவம், ஐயோ, நினைக்கவே நெஞ்சு பதறுகிறதே, உயிர்கழிவில் துடிக்கிறதே உள்ளம், பகவானே என்று மனம் புழங்கினார். அத்தியாயம் 8. லவ். யாமினியின் இருப்பிட விவரத்தை அறிவதற்கான வழிவகைகளை மேனேஜரிடம் கலந்தாலோசிப்பதில் தாழ்வு மனப்பான்மை கொள்ள தேவையில்லை என்று நினைத்திருந்தார் செந்தில் நாயகம். அதற்கான பேச்சை எப்படி நூலெடுத்து தொடங்குவது என்பதுதான் ஒரு பிரச்சனையாக தோன்றியது. இருந்தாலும் நிலையை இனியும் கடத்திவிட ஒப்பாதால் உடனடியாகவே பேச்சை தொடர விழைந்து, சும்மா உட்காருங்க பிள்ளை என்று அனுமதி வழங்கவே முத்துலிங்கம் நாற்காலியில் உட்கார்ந்தார். அதற்குள் பேங்க் ஒன்றிலிருந்து செந்தில் நாயகத்திற்கு ஃபோன் கால் வந்தது. உரிய பதிலை சொல்லிவிட்டு திரும்பினார். பிளாஸ்கை எடுத்தார். முத்துலிங்கம்தான் மூக்கு கண்ணாடியை இழுத்துவிட்டபடி டம்ளரில் காப்பியை ஊற்றி கொடுத்தார். செந்தில் நாயகம் ஆவி பறக்க குடித்தார். பிள்ளைவாளுக்கு அவ்வளவு தாங்கவில்லை. பிள்ளைவாள், உங்ககிட்ட ஒரு விஷயத்தை பேசணும். அதுக்கு இப்போ சந்தர்ப்பமும் ஏற்பட்டிருக்கு, அதுக்குண்டான அவசரமும் வந்துருச்சு என்று தயங்கினார். சொல்லுங்க. பிள்ளையும் தயக்கத்துடன் தூண்டினார். 20 வருஷத்துக்கு முந்தின ஒரு கதை, ரொம்பவும் அந்தரங்கமான ஒரு விஷயம். இப்போ உங்ககிட்ட துணிஞ்சு சொல்கிறேன். நான் திருச்சியில் வகிக்கிறப்ப யாமினின்னு ஒரு பொண்ணை லவ் பண்ணேன். அவளும் என்ன நேசிச்சா. காதலையும் கனவுகளையும் வளர்த்துக்கிட்டு உயிருக்குயிராக பழகணும். ஒரு சோதனையாட்டம் விதி விளையாட அவள் திடீர்னு என்னை நிராகரிச்சிட்டா. வெண்ணெய் திரண்டு வரப்போ தாழி உடஞ்சி நடப்பது தான். அப்புறம் நான் மங்களத்தை கல்யாணம் செஞ்சுக்கிட்டேன். யாமினிக்கு திருமணம் செட்டில் ஆச்சு. எனக்கும் பத்திரிக்கை அனுப்பிக்க மறக்கலை யாமினி. அப்புறம்தான் நான் ஒரு பாவத்தை செஞ்சிட்டேன். அவள் விதியாகி என்னை பழி வாங்கினாள். பதிலுக்கு நான் விதியாகி அவளை பழி வாங்கினேன். நான் கெடுமதிக்காரன். நான் செஞ்ச அந்த பாவத்தை மட்டும் கேட்டுப்படாதீங்க பிள்ளைவாள், கேட்டுப்படாதீங்க. நான் செஞ்ச துரோகமே என்னோட வினையாகி நான் அனுபவித்தாக வேண்டிய விதியாகவும் அதுவே என் தலையெழுத்தாகவும் மாறி என்னை ஆட்டி படைச்சு வருது இத்தனை காலமாய். இனிமேலும் என்னால் இந்த நரக வேதனையை தாங்கவே முடியாது. அதனால் நீங்கள் எப்படியும் யாமினியை கண்டுபிடிச்சி தான் ஆகணும். அவள் இங்கே தான் இருக்கணும். எனக்கு சமீபத்திலிருந்து ஒரு லெட்டரை கீழ்ப்பாக்கத்துலேருந்து தான் அவள் போஸ்ட்டு செஞ்சுருக்கா. அவளே அடையாளம் கண்டுகொள்கிறதுக்காக அவளுடைய ஃபோட்டோவையும் எடுத்திருக்கேன். அவளை சந்தித்து அவகிட்ட மன்னிப்பு வாங்கிட்டேன்னா நானும் 4 பேரை போல் நிம்மதியாக இருக்க முடியும். நீங்களும் தெய்வமும் தான் எனக்கு அனுசரையாக இருக்க வேணும். இருமல் வந்தது. பேச்சு நின்றது. அத்துடன் உள்பையில் இருந்த சாவியை எடுத்து தோல்பையை திறந்து யாமினியின் நிழல் படத்தை எடுத்து ஒரு முறை பார்த்துவிட்டு அப்படியே ஒரு கணம் சிலையாகி போய் பிறகு சிலைக்கு உயிர் கொடுத்து சுயநினைவு மீட்டி அப்படத்தை பிள்ளையிடம் கொடுத்தார். பிள்ளை அந்த புகைப்படத்தை ஏறெடுத்து பார்க்கவும்
வெட்கப்பட்டவராக அல்லது அப்படி பார்ப்பது அநாகரிகம் என கருதியவராக அதை அப்படியே வாங்கி உள்பையில் வைத்துக்கொண்டு சட்டை பொத்தான்களை போட்டுக்கொண்டார். எழுந்து சென்றார். முதலாளியின் உத்தரவு பிரகாரம் குயில்மொழியை உடன் அனுப்புவதாகவும் கூறி சென்றார். செந்தில் நாயகம் சுழல் நாற்காலியில் வாகாக குந்திக் கொண்டார். நெஞ்சில் மலர்ந்த சிரிப்பு உதடுகளை எட்டி பார்த்தது. இனி தனக்கு கதிமோட்சம் கிட்டிவிடும் என்ற நம்பிக்கையின் லயத்தில் அவர் தம்மை மறந்திருந்தார். அப்போது அவர் முன் யாமினியின் உருவெளி தோற்றம் மாயமான எழில் வடிவம் அழகே உருவாகி தோன்றி நகைத்தது. என்னிடம் மன்னிப்பு கேட்டுவிட்டால் என் வாழ்வு விடுந்துவிடும் என்றும் அதன் மூலம் உங்கள் மனசாட்சியும் உங்களை மன்னித்து விடும் என்றும் மனப்பால் குடிக்கிறீர்களா என்று கேட்டது. பதறினார் செல்விநாயகம். ஆ என்று அதிர்ந்தது மனம். முகம், கழுத்து, நெற்றியெல்லாம் நீர் சுரந்தது. அப்படியென்றால் மேற்கொண்டு அவருக்கு எண்ணத்தை முடிக்க திராணி இல்லை. புகை மணத்தது. இதயம் புகைந்தது. அறையின் அரைக்கதவு கிரிச்சிட்டது. குயில்மொழி வந்து நின்றாள். மல்லிகை பூவுக்கென்று இப்படி ஒரு சுகந்தமா? பேஷ் பேஷ். அவளை முகத்துக்கு முகம் பார்க்கும் வலுவை பெற்றார் அவர். எளிமையான சௌந்தரியம் திகழ அவள் காணப்பட்டாள். நெற்றி போட்டு தூய்மையின் களைப்புடன் விளங்கியது. நீங்க சினிமாவில் பார்டேக் பண்ணுற விஷயம் எனக்கு ராத்திரி தான் தெரிஞ்சது. நீங்கள் அந்த ஆசையை அவாய்ட் பண்ண முடியாதா குயில்மொழி என்று ரொம்பவும் சுவாதீனமான உரிமையுடன் வேண்டுதல் பாவனையில் கேட்டார் அவர். அது எனக்கு ஒரு உபத்தொழில் மாதிரி. அதில் வரக்கூடிய உப வருமானம் இருந்தாதான் என் குடும்பம் கடன் கப்பி இல்லாமல் காலந்தள்ள முடியுமுங்க. தாழ்குரல் எடுத்து சொன்னாள் அவள். அப்படியா? இங்கே என்ன சம்பளம் என்றவர் கேட்டார். 100 என்றாள் குயில்மொழி. சினிமாவில் எவ்வளோ கிடைக்கும் என்று செந்தில் நாயகம் கேட்க, ஏறத்தாழ 70-80 குறையாதுங்க என்றாள் குயில்மொழி. அப்படியா? உங்களுக்கு செப்டம்பரிலிருந்து 200 ரூபாய் போட்டு தர சொல்கிறேன். நீங்கள் சினிமா தொழிலை மறந்துடுங்க என்றார் செந்தில் நாயகம். மறந்துட்டு என்றாள். இங்கேயே வேலை பார்க்கலாம் என்றார் அவர். அவரை தவறாக எடை போட்டு விட அவளுடைய பெண் மனம் தயாரானது. ஒரு மாதிரியாக பார்த்தாள். அவள் பார்வையின் பொருளை அவரால் ஊகம் செய்ய முடியாமல் போய்விடுமா? உங்களுடைய நல்வாழ்வுக்காகத்தான் சொல்கிறேன். நீங்கள் சினிமாவை மறந்துடுங்க. உங்களை போல் உள்ளவங்களுக்கு அது ஒரு சோதனை ஆட்டம் என்று கூறி மேலே தொடர்ந்து பேச முனைந்த போது அவள் வீரவேஷம் பூண்டு குறுக்கிட்டாள். என்ன நான் காப்பாற்றி கொள்வேனுங்க. நீங்கள் சொல்ல தயங்குற விஷயம் எனக்கு புரிஞ்சிடுச்சு. ஆனால் நான் இந்த சினிமா தொழிலை எந்த காரணத்தை கொண்டு விடுறதா இல்லைங்க. பலகீன மனமும் மோக வெறியும் பண ஆசையும் எனக்கு இல்லைங்க. என் மனசில் உள்ளதை இன்னும் எப்படி விளக்கி சொல்லணும்னு தான் மட்டுப்படலை. என் மனமும் என் மனசாட்சியும் என்னை எப்பவும் கட்டி காவல் செய்யுமுங்க. இது உறுதி. என் பேரில் உங்களுக்கு இருக்கிற நல்லெண்ணத்தை வணங்குறேனுங்க. பெண்மையின் கம்பீரமான வலுவுடன் உரைத்தாள். அவள் கழுத்துப்பட்டையை துடைத்து கொண்டாள். பிஞ்சு முடிகளை கோதிக்கொண்டாள். அவளுடைய பேச்சின் திண்மை அவளுடைய கெட்டியான பண்பு நலத்துக்கு கட்டியம் கூறியதை அவர் அறிந்தார். நேற்றைய ராப்பொழுதில் தாம் தப்பித்த ஒரு கண்டத்தை மாபெரும் அதிர்ஷ்டமாகவே அவர் மதித்தார். ஒருவேளை இந்த பெண்ணிடம் அந்த பயல் மகேந்திரன் என்னை பற்றி இல்லாததும் பொல்லாததுமாக சந்தர்ப்பம் வாய்க்கையில் சொல்லிவிட்டான் என்றால் தீர்வு காண முடியாத கலக்கம் அவரை மடக்கியது. சார் என்றாள் குயில்மொழி. என்னம்மா என்று செந்தில் நாயகம் கேட்க, சொந்த மகளிடம் கேட்பது போன்ற பாசத்துடன் அவர் கேட்டார். என்னோட சொந்த விஷயம் உன்னை பற்றி சொல்லணும். வீட்டுக்கு சாயந்தரம் வரட்டுமா என்றாள் குயில்மொழி. ஏம்மா இங்கேயே சொல்ல, யாருந்தான் இல்லையே குயில்மொழி என்றார். குயில்மொழியின் கண்கள் கலங்கின. சார், நம்ம கம்பெனியில் கேஷிலே நல்ல சிவம் இருக்காரே, அவர் என்னை நேசிக்கிறார். எனக்கு அவரை பதிலுக்கு நேசிக்க மனம் வரலை. அதுக்காக என்னுடைய எதிர்காலத்தையே பொசுக்கிப்படுறதாக சபதம் செஞ்சு நான் எக்ஸ்ட்ராவாக ஃபிலிமிலே நடிக்கிறத வச்சு சம்பந்தப்படுத்தி கண்ணா பின்னான்னு ஏசினார். உங்களுக்கும் நேற்று பங்களாவுக்கு டயல் பண்ணினேன். அதையும் டிஸ்கனெக்ட் செஞ்சிட்டாரு. கடைசியில் வெளியே போனதும் அவரை ஷூ பண்ண போயிட்டேன். அதுக்குள்ளே
எல்லாரும் வந்து தடுத்து அந்த ஆளை நல்லா திட்டினாங்க. கடைசியில் என்கிட்ட வந்து அந்த ஆள் எக்ஸ்கியூஸ் கேட்டு போயிட்டாரு என்று நின்றாள். பெண் பயந்தால் அப்புறம் அவளால் இந்த உலகத்தில் வாழவே முடியாதுங்க. செந்தில் நாயகம் வாயில் ஈ நிறைந்தால் கூட அறிய முடியாத அத்துணை மயக்கத்தில் கட்டுண்டிருந்தார். மறுபடியும் அவரது மனசாட்சி விசுபருவம் எடுக்க ஒரு வாய்ப்பை உண்டாக்கிவிட்டதான் இவள் வந்தாளா? படித்து முட்டாள்களாக இதயமற்ற பிண்டங்களாக இப்படி இருக்கிறார்களே உலகத்தில். அந்த ஆள் வந்திருக்கிறாரா என்றார் செந்தில் நாயகம். அவர் வரவில்லை. நீங்கள் அவரை எதுவும் கேட்காதீங்க. என் சொந்த விஷயத்தை நான் பார்த்துக்குவேங்க என்றாள் குயில்மொழி. அவர் சிரித்தார். வறட்சிதான் மேலோங்கியது. ரொம்பவும் அதிசயமான பெண்ணா இருக்கீங்க நீங்க. ஆல்ரைட். வேற விசேஷம் ஒன்றும் இல்லையே என்றார் செந்தில் நாயகன். ம் என்றாள் குயில்மொழி. சரி, நீங்க போகலாம் என்றார் அவர். அழைப்பின் மணியை அழுத்தினார். பையன் மணி ஒயிலாய் ஓடி வந்தான். காப்பி கிடைத்தது அவளுக்கு. மணி பயலுக்கு அரை நாள் லீவு கிடைத்தது. ஃபாஸ்ட்ராக் எழுதிய த லாஸ்ட் சம்மர் என்ற நாவல் கடிகாரத்தின் முட்களை அழுத்தி விளையாடியதுடன் நிற்காமல் செந்தில் நாயகத்தின் பொழுதையும் அமைதி கெடாமல் நகர்த்தி விளையாடியது. பகுதி 9. பிரளயமான நெஞ்சம். மத்தியான சாப்பாட்டை கம்பெனிக்கு கொண்டு வந்தான் காசி. உண்டு முடித்ததும் களைப்புதீர ஓய்வெடுத்தார் செந்தில் நாயகம். பிறகு செக் இதழ் 2 கையெழுத்து செய்தார். மாலை காப்பி அருந்தினார். அப்போது மேனேஜர் முத்துலிங்கம் வந்தார். அந்த அம்மா கிட்ட இருந்து உங்களுக்கு வந்த லெட்டரில் அட்ரஸ் இல்லையா என்றார். இல்லை என்று செந்தில் நாயகம் சொல்ல, இப்போது வந்த லெட்டர்லேதே இல்லையா? இல்லை, முன்னாடி வந்த தபாலே இல்லைங்களா என்றார் மேனேஜர். எல்லாவற்றிலையுமே இல்லை. எதிலையுமே இல்லையே என்று செந்தில் நாயகம் சொல்ல, அந்த அம்மா பிறந்த இடம் என்றார் மேனேஜர். திருச்சியில் உறையூர். அங்கேயும் யாமினி இல்லை என்றார் செந்தில் நாயகம். புகுந்த இடம் என்று மேனேஜர் கேட்க, புகுந்த இடம் என்று ஒரு தரம் தமக்குள் விரக்தி செறிவுடன் சொல்லிக்கொண்டு கண்களை மூடிய கதியுடன் மதுரை என்று கேள்வி என்று நிறுத்தினார். கண்களை விளக்கிவிட்டார். சமீபத்திய லெட்டர் கீழ்ப்பாக்கத்தில் போஸ்ட் செய்யப்பட்டதாக சொன்னீங்க என்று மேனேஜர் கேட்டார். என்று செந்தில் நாயகம் சொல்ல, அப்படின்னா அந்த அம்மா இங்கே மெட்ராஸிலே தான் இருக்க வேணும்னு தோணுது என்றார் மேனேஜர். இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம் என்றார் செந்தில் நாயகம். அட்ரஸ் இல்லாமல் அவங்க லெட்டர் போடுற மர்மம் என்னங்க என்றார் மேனேஜர். அதுதான் என் விதிப்பிள்ளை வாள், அதுதான் என் வினையும் கூட என்றார் செந்தில் நாயகம். ஐ வில் ட்ரை மை லெவல் பெஸ்ட். எதுக்கும் நீங்கள் மனசை தளர விடப்படாது. உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறது முறையாக இருக்காது. நம்ம கம்பெனி பையன் மணி கீழ்ப்பாக்கத்திலேருந்து தான் வரான். அவங்கிட்ட அந்த அம்மா படத்தையும் காட்டி அந்த அம்மா தென்பட்டால் இடம் கண்டுகிட்டு வந்து சொல்லும்படி கூறியிருக்கேன் சார் என்று பெருமையுடன் சொன்னார் பிள்ளை. செந்தில் நாயகத்திற்கு அஸ்தியில் ஜுரம் கண்டது. பொடி பையனுக்கு கூட விஷயம் தெரிஞ்சிச்சா என்ற பயத்துடன் பரிதாபமாக பார்த்தார். என் உறவுக்காரங்க அந்த படத்திலே உள்ளவங்கன்னு சொல்லியிருக்கேன் பையன்கிட்ட என்று திருத்தமும் விளக்கினார் அவர். இப்போது ஓரளவு தெளிவு கண்டது செந்தில் நாயகத்தின் முகத்தில். அதே தெளிவுடன் கடற்கரை வழியே காரை செலுத்தி வீட்டை நோக்கி இலக்கு வைத்தார். என்றாலும் மனதின் போராட்டம் நிற்கவில்லையே. வழியில் மெரினாவில் ஒரே ஜனத்திரள். கீழ்வசத்தில் காரை மடக்கிய போது குழந்தையும் கையுமாக குறுக்கிட்டு பாய்ந்த ஒரு பெண்ணை கண்டவுடன் யாமினி யாமினி என்று கூச்சல் போட்டபடி காரை நிறுத்தி இறங்கி விரைந்தார். குறுக்கு மறைத்து பாய்ந்த ஆபீஸ் பையன் மணியை தான் அவர் காண முடிந்ததை தவிர அந்த யாமினியை அல்லது யாமினி என்று எண்ணிய அந்த ஒரு பெண்ணை, குழந்தையும் கையுமாக தோன்றி மறைந்த அந்த பெண் உருவத்தை கடைசி வரை அவரால் காணவே இல்லை. ஆழ்கடலை ஏமாற்றம் கக்க நோக்கினார். கொஞ்சம் பிரளயம் ஆயிற்று. நிலவொளியில் தொடுவானம் கள்ளநகை சிந்தி கைகொட்டி சிரிப்பது போல் இருந்தது. ஒரே முகச்சாயல் கொண்ட இருவேறு பெண்களின் ஆள்மாறாட்டத்தின் புதிர்கதை ஒன்று மினர்வாவில் ஓடியது. செந்தில் நாயகம் போய் பார்த்துவிட்டு வந்தார்.
எல்லா துன்பங்களையும் மறைத்து உறங்க உதவியது அப்படம் என்றே சொல்லியிருக்க வேண்டும். துயில் நீந்தி எழுந்ததும் அவருள் தீர்க்கமானதொரு முடிவு உருவாகியிருந்தது. மெரினாவிலே கண்ட பெண் வேறு யாரோ, அவள் யாமினி அல்ல. யாமினியாகவும் இருக்க முடியாது. யாமினியின் முகஜாடை கொண்ட வேறு யாரோ ஒருத்தி. யாமினியாவது குழந்தையுடன் காணப்படுவதாவது. என்னை குழப்புவதென்றுதான் கடவுள் என்னென்னவோ காட்சிகளை எல்லாம் படம் போட்டு காட்டுகிறாரோ. பாவம் யாமினி, பாவம் என் யாமினி. ஐயோ, நான் பாவி. எனக்கு மன்னிப்பே கிடையாது. கழிவிறக்கத்தின் கண்ணீர் மலையாக நீண்டது. ஏறத்தாழ 20 ஆண்டுகளின் முந்திய கதவை அவர் நினைக்க வேண்டியவரானார். கடந்த சில மணி நேரங்களாக அவர் கழிந்த காலத்தில்தான் சஞ்சாரம் செய்யலானார். யாமினியின் தனிப்படம் ஒன்றை அவர் இருப்பு பெட்டகத்திலிருந்து தேடி எடுத்ததிலிருந்து அவர் இன்னமும் அந்த நாட்களின் எல்லையிலேயே இருந்தார். ஒரு முறை உறையூர் வீட்டில் யாமினி மட்டுமே தனித்திருந்தாள். விதவைத்தாய் கோயமுத்தூருக்கு சொந்தக்காரர் வீட்டுக்கு சென்று விட்டாள். அவ்வப்போது வரும் வழக்கத்தை ஒட்டி தெப்பக்குளம் பகுதியிலிருந்து செந்தில் நாயகம் அங்கு வந்தான். ஞாயிற்றுக்கிழமை நாள். அவள் இயல்பான உடைகளுடன் சாதாரணமாக இருந்தாள். ஒப்பனை எதுவுமில்லாமல் இருந்தாள். இருந்தாலும் அவளுடைய இயற்கையான எழில் அவளுக்குரிய அந்தஸ்தையும் நல்க தப்பவில்லை. வந்த காதலனை வரவேற்றாள். காபி போட்டு கொடுத்தாள். சர்க்கரை போட அவள் மறந்ததை அவனும் மறந்துவிட்டான். அமர்ந்திருந்தவன் அப்படியே அசந்து விட்டான். 1/2 மணி நேரம் கழித்து எழுந்தான். நண்பர்களுடன் எங்கெல்லாமோ இரவு அலைந்து அலைச்சல் என்றான். அந்தியில் மலைக்கோட்டை பக்கம் அவனும் அவளும் புறப்பட்டார்கள். தத்துவ பாடத்தின் புதிய ஆசிரியரை பற்றி புகழ்ந்தான் செந்தில். அவள் அவனிடம், மிஸ்டர் செந்தில், நீங்கள் ஹாஸ்டலை விட்டு வந்தது அவ்வளவு உத்தேசமாக படவில்லை எனக்கு என்றாள். மார்பக சேலையை கொய்து போட்டு கொண்டாள். வண்ணத்து பூச்சிகள் குதித்தன. சட்டதிட்டங்கள் என்றால் எனக்கு எப்போதும் ஒத்து வருவதில்லை. நான் வளர்ந்த விதம் அது என்று சொல்லி சிரித்தான். ஜமீன் பரம்பரையில் வந்த பிள்ளைக்கு என்ன குறைவு? மலைக்கோட்டை உச்சியில் விபீஷணன் பாதத்தடியில் நின்று ஸ்னாப் ஒன்று எடுத்தான் அவன். அந்த படம் வெகு சுகமாக விழுந்து விட்டதாக அவன் சொன்னான். இருவரும் திரும்பினார்கள். படம் பார்த்தார்கள். அவளை கொண்டு வந்துவிட உறையூர் வந்தான் அவன். உன் அம்மா இரவு வரமாட்டாங்க இல்லையா என்று கேட்டான். ஏன் என்ற பாவனையில் அவள் மென்முறுவால் பூத்தாள், இயல்பான தோரணையில். ஆனால் அவனோ அவளை நெருங்கி நெருங்கி வந்தான். மங்கிய ஒளியிலும் அவள் கவனமாகவே இருந்தாள். விலகி கொண்டாள். அவன் நோக்கம் அவளுக்கு புரிந்தது. மிஸ்டர் செந்தில், நீங்கள் எல்லாவற்றிற்கும் அவசரப்படுகிறீர்கள். நாம் வெகு விரைவில் காதலர்கள் நிலையிலிருந்து ப்ரமோஷன் பெறப்போகிறோம். அதற்குள் இப்படி என்று நயமான அழுத்தத்துடன் பேசி விழிகளில் சினமேந்தி தேலாக கொட்டினாள் அவள். நீங்கள் என்னுடன் பண்புடன் நாகரிகமாக பழகுவதையே விரும்புகிறேன். இதிலும் ஒரு இடிக்கசி வேண்டும் என்று நிர்தட்சணையமாக அவனை எச்சரிக்க தவறவில்லை. அவன் கெட்டிக்காரத்தனமான வியாபகத்துடன் சமாளித்து கொண்டான். ராணியின் இஷ்டம் அதுவானால் சரி, நான் இனி அப்படியே நடந்து கொள்கிறேன் என்று அசட்ட சிரிப்புடன் பெருமூச்சையும் வெளியேற்றினான். அவள் பேச்சை லைட்டாக எடுத்துக்கொண்டதாக நடித்துவிட்டு பழைய நட்புறவை பழைய சாதத்திலேயே சாபிதம் செய்து அந்த நிம்மதியுடன் விடைபெற்றான். பின்னால் செந்தில் நாயகம் கூடா நட்பு காரணமாக கெட்டு சீரழிந்து வரும் விவரமறிந்தாள் யாமினி. மலருக்கு மலர் தாவி ஓடி மதுவை குடிக்கும் இந்த மனிதர் எனக்கு நிம்மதியை தரமாட்டார் என்றே வரம்பறுத்தாள். பட்டப்படிப்பின் முடிவு வெளியானதற்கு பின் தன் முடிவையும் செந்திலுக்கு தபால் மூலம் தெரியப்படுத்தினாள். ஓடி வந்தான் அவன். வந்தவனிடம் அவள் தன் கல்யாண மடலை சமர்ப்பித்தாள். மதுரை மாப்பிள்ளையுடன் திருமணம். கண்ணீருடன் திரும்பினான் அவன், செந்தில் நாயகம். ஆனால் அவளது திருமணத்தன்று அவன் உறையூரில் இருந்தான். விழாவுக்கு சென்றான். ராஜ உபச்சாரம் செய்தாள் யாமினி. தன் கணவரிடம் தன் கல்லூரி தோழனை அறிமுகப்படுத்த விழைவதாக சொன்னாள். ஆனால் செந்திலோ சர்ரென்று வெள்ளி நம்பாக வெளியேறிவிட்டான். அவளது பொங்கிய புரண்ட குதூகலம் அவனை கேலி செய்த கோபத்துடன் அவன் புறப்பட்டு விட்டான். அப்புறம் சுயஞாபகம் சிலிர்த்தது. ஐயோ, நான் இதயமில்லாதவன்.
மண்டையில் ஓங்கி ஓங்கி அடித்து கொண்டார் செந்தில் நாயகம். ஐயோ, நான் என்ன காரியம் செய்துவிட்டேன்? சித்தபேதம் கொண்டவரை ஒப்ப தமக்குத்தாமே முணுமுணுத்து கொண்டார் அவர். மூளை கொதித்தது. முழுகினார். பூஜை செய்தார். காசி காலை சிற்றுண்டி கொண்டு வந்தான். இட்லியும் கோஸ்மல்லி சட்னியும் வந்தன. இரண்டும் அவருக்கு பிடிக்கும். ஆனால் அன்று பிடிக்கவில்லை. சாப்பிட்டோம் என்று பேர் பண்ணிவிட்டு எழுந்தார். அன்றொரு நாள் கம்பெனிக்கு வந்திருந்த தனிப்பார்வை கடிதம் எப்படி காணாமல் போயிற்று என்ற நினைப்பே பெரும் ஐயப்பாடாக வளர்ந்தது. யோசித்து பார்த்தார். அன்றைக்கு கடிதத்தை வைத்திருக்கையில் அல்லது சற்று கழிந்த நேரத்தில்தான் மகேந்திரன் தம் இல்லம் புகுந்து வந்த விவரத்தை கச்சிதமாக நினைவு கூர்ந்தார். அந்த யமன் கையில் அந்த லெட்டர் கிடைச்சிருக்கவும் கூடும் என்று சிந்தனையின் ஒரு பகுதி அறிவுறுத்தியது. அவன் கையில் கிடைத்து என்ன செய்யப் போகிறான் என்ற அலட்சியம் அவருக்கு ஏற்பட்டது. மகேந்திரனின் உருவத்தை நெஞ்சில் எண்ணி பார்க்கவும் கூசினார் அவர். என் செல்வ செருக்கும் இரத்த திமிரும் என்னை தவறான பாதையில் இட்டு சென்று என்னை அலைகழித்து விட்டனவே. கூலிக்காரனுக்கும் கேவலமாக ஆகிவிட்டேனே நான். மகேந்திரனின் தொடர்பை நினைக்கவும் அஞ்சினார். நேற்று இரவு திரும்பகையில் தன் கம்பெனி பையன் மணியை அழைத்து 50 காசை அவனிடம் அழுத்தி கீழ்ப்பாக்கத்தில் யாமினி என்ற பெண் கிடைத்த விவரம் பற்றி கேட்டு மேனேஜர் முத்துலிங்கம் கண்டறிய சொன்னதை நினைவூட்டிய போது அவன் தன் கையில் வைத்திருந்த காசை நழுவ விட்டு விடாமல் கைகளை பலமாக விரித்துவிட்டு ஓடிவிட்டான். பிச்சை கிடைக்காத யாசகனின் ஏமாற்றம் அவரை வாட்டியது. வெய்துடற்பு வளர்ந்தது. விரைந்து சென்று பெட்டகத்தை திறந்தார். போட்டோ ஆல்பத்தை எடுத்தார். எல்லாவற்றிலும் யாமினி இருந்தாள். அவளுடைய ரூபலாவணிய சித்திரம் இருந்தது. மின்னலும் தேவதையும் கூடி வளர்த்த ஓவிய பாவையாக தரிசனம் தந்தாள் அவள். அவனோ மதுவுக்காக தவமியற்றிய வண்டாய் மருகி நின்றான். அவன் செந்தில். ஒரு கூட்டை உதறினார் அவர். செந்தில்.